ஸோ ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஓகே, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நம்ம இந்தியாவுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யார் டிசைட் பண்ணுவாங்க? ஆர்பிஐ, கரெக்டா? சோ இந்த மாதிரி அமெரிக்கால ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஃபெடரல் ரிசர்வ். எல்லாரும் இதை சுருக்கமா ஃபெட்னு சொல்லுவாங்க. சோ ஃபெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல ஒரு டேப் இருக்கு. சோ அந்த டேப் ஃபுல்லா ஓபன் பண்ணா தண்ணி ஜாஸ்தியா வரும். க்ளோஸ் பண்ணா கம்மியா லைட்டா இருக்கிற மாதிரி திறந்திருக்கிற மாதிரி வச்சோம்னா ரொம்ப ஸ்லோவா வரும். கரெக்டா? அந்த மாதிரி எக்கனாமிக்குள்ள மணி ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ற டேப் தான் ஃபெட். சோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. அந்த அதுக்கு ஏத்த மாதிரி எக்கானமி மூவ் ஆகும். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். இப்ப நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்க, ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% இருந்தா வாங்குவீங்களா, 12% இருந்தா வாங்குவீங்களா? எது ஈஸி? 7% தான் ஈஸி, கரெக்டா? அப்படிதான் கம்பெனிஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லோன் வாங்கி ஃபேக்டரி கட்டுவாங்க, பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், ப்ராஃபிட் அதிகமாகும், அதனால மார்க்கெட் ஏறும். இதுதான் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிற. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தா மார்க்கெட் ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா மார்க்கெட் இறங்கும், ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியானா என்ன ஆகும், கம்மியானா என்ன ஆகும்னு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். உங்க வீட்டுக்கு பேங்க் கால் பண்ணுது. சோ மேடம், ஹவுசிங் லோன் 5% தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? சரி, யோசிக்கலாம் அப்படிம்பீங்க. அடுத்தது பேங்க் அடுத்த நாள் கால் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் 14% இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? வேண்டாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் 5% இருந்தா யோசிக்கவாது செய்வோம். நம்ம 14% இருந்தா வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவோம்ல. இதுதான் மார்க்கெட்லயும் நடக்குது. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சுது அப்படின்னா மக்கள் அதிகமா செலவு பண்ணுவாங்க, கம்பெனிஸோட சேல்ஸ் அதிகமாகும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாகும், ஷேர் பிரைஸும் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியானா அப்படியே வைஸ் வெர்சா. உங்களுக்கு லோன் காஸ்டே ஜாஸ்தியாகும், வட்டி அதிகமா கட்ட வேண்டியிருக்கும், மக்கள் எல்லாம் செலவை குறைப்பாங்க, பிசினஸ் ஃப்ளோ கம்மியாகும், ஸ்லோ ஆகும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டும் கம்மியாகும், ஷேர் மார்க்கெட்ல ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகும். சோ இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஃபெட்டோட வேலையே மார்க்கெட்டை எக்கானமி ஸ்டேபிளா வைக்கிறது தான். சோ ஸ்டேபிளா வைக்கிறதுனா இப்ப மார்க்கெட் ஓவர் புல்லிஷ்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் பட் ரீஜியனுக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்களே ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சோ இதுல ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க போற ஒரு லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெட் ரேட் கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்மைல் பண்ணும். இதுவே ஃபெட் ரேட் கட்டை ஜாஸ்தி பண்ணுச்சு அப்படின்னா, ரேட்டை ஹைக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டென்ஷன் ஆயிடும், பாத்துக்கோங்க. இது ஒரு ரூல். இதுதான் எப்பயுமே 100% நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் உங்களுக்கு மார்க்கெட்டை டிசைட் பண்றது. ஆனா பொதுவா மார்க்கெட் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ். சரி, ஒரு நல்ல கம்பெனியா இல்லையா அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ப்ராஃபிட் சம்பாதிக்குதா இல்லையா அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கம்பெனி ரிசல்ட் வெளியிடும். அதுதான் நம்ம குவார்டர்லி ஏர்னிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சோ குவார்டர்லி ஏர்னிங்ஸ் அப்படின்னா வருஷத்துல 3 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பெனிஸ் நான் இவ்வளவு லாபம் சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா எனக்கு வந்தது இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் மார்க்கெட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன், ஆக்சுவல் ரிசல்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்பிளுக்கு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ப்ராஃபிட் 100 ரூபாயா இருக்குது, 100 ரூபாய் இருக்கலாம் ப்ராஃபிட் அப்படின்ட்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா ஆக்சுவல் ப்ராஃபிட் 130 ரூபாய் இருக்கு அப்படின்னா என்னவாகும்? மார்க்கெட் என்ன சொல்லும்? நம்ம கம்பெனி எதிர்பார்த்ததை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆப்பிள் ஷேரோட விலை ஏறும். ஆனா ப்ராஃபிட் நல்லா இருந்தாலும் சிஇஓ சொல்லிட்டாரு அடுத்த மாசம் பிசினஸ் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னவாகும்? மார்க்கெட் கீழே விழலாம். ஏன்னா மார்க்கெட் பிரசன்ட்டை விட ஃபியூச்சரை தான் அதிகமா பார்க்கும். சோ இப்ப நீங்க ஒரு கம்பெனி இந்த தடவை நல்லா இருக்கு அப்படின்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாலேயே பிக் பஜார் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருந்தது.
எல்லாம் கொடி கட்டி பறந்தாங்க. ஆனா அவங்களோட ஃபியூச்சர் வந்து இல்ல அப்படிங்கிறது இப்ப இப்ப கரண்ட் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல வந்து அந்த கம்பெனியே இல்ல. எங்கேயுமே இல்ல. அத வந்து அடிச்சு நவுத்தி தூக்கி போட்டாங்க உங்களுக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபியூச்சர தான் பிரெடிக்ட் பண்ணுமே ஒழிஞ்சு, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கு? எப்படி இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஃபியூச்சர்ல? அப்படிங்கிறத எதிர்பார்க்குமே ஒழிஞ்சு, பிரசன்ட்ல இந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனியா இருக்கு. நான் இதுலலாம் பண்ண மாட்டேன். அப்படின்லாம் உங்களுக்கு வந்து சொல்லவே சொல்லாது உங்களுக்கு. ஆ இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். நம்ம வீட்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. இந்த எக்ஸாம்ல வந்து 95 வாங்கியிருக்கான். ஆனா, அடுத்த எக்ஸாம் படிக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா நான் தான் 95 எடுத்துட்டேனே போன எக்ஸாம்ல. அடுத்த எக்ஸாம்ல படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான்னா, ஹாப்பி ஆயிடுவீங்களா நீங்க? இல்ல இல்ல. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். ஓகேவா? சோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ். ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னா, இப்ப வந்து இந்தியால வந்து நீங்க வந்து எம்ஆர்எஃப் ஸ்டாக் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து வந்து அது வந்து 1,35,000 ஒரு ஸ்டாக். இத வந்து உங்களால வாங்க முடியுமா? நெறைய பேர் ஒரே ஒரு ஸ்டாக்ல 1,35,000 போடுறதுக்கு யோசிப்பாங்க. இதுவே அமெரிக்கா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஃபிராக்ஷனலா இப்ப வந்து உங்க கையில ரூ. 100 தான் இருக்கு. இதே எம்ஆர்எஃப் ஸ்டாக் வந்து அமெரிக்கால லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்படி வந்து அமெரிக்கால லிஸ்ட் ஆயிருக்கிற அந்த ஒரு ஸ்டாக் வந்து நீங்க உங்க கையில இருக்கிற ரூ. 100 வச்சு வாங்கணும் அப்படின்னா வாங்க முடியும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆப்பிள் ஷேர் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து ₹1,00,000 வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபிராக்ஷனலா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மினிமல் உங்க கையில ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஷேர்ஸ வந்து வாங்கியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பீஸா வந்து ₹400. உங்களால உங்களுக்கு இப்ப பீஸா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கு. ஆனா உங்களால இந்த ₹400 குடுத்து முழு பீஸாவ வாங்க முடியாது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க. பீஸா சாப்பிடலாமா? அப்படின்ட்டு கேட்பீங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 100 போட்டு ஷேர் பண்ணிப்பாங்க பீஸாவ. ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சோ ஒரு ஷேர முழுசா வாங்க முடியல அப்படின்னா, அதுல ஒரு ஃபிராக்ஷன் வாங்கலாம். ₹500 இருக்கா? ₹1000 இருக்கா? ₹2000 இருக்கா? எவ்ளோ இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல வந்து மா நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க். நம்ம வந்து மார்க்கெட்டோட நல்ல சைட மட்டும் என்னைக்குமே சொல்லக்கூடாது. மார்க்கெட்ல இருக்கிற ரிஸ்க்கும் நம்ம வந்து சொல்லணும். சோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மார்க்கெட்ல வந்து ரிஸ்க் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிஸ்க் இருக்கதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ்ல வந்து நீங்க ஷேர் வாங்கியிருக்கீங்க. அது வந்து கீழே விழவும் செய்யலாம். இது வந்து நார்மல் தான். அதே மாதிரி 2வது ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ்டி, ஐஎன்ஆர் வந்து ரேட் கன்வர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த டாலர் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ரிட்டர்ன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு கன்வர்ஷன். சோ டாலர் ரேட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் டாலர் குறைஞ்சதுன்னா ரிட்டர்ன் வந்து மாறலாம். 3வது கம்பெனியோட ஸ்பெசிபிக் ரிஸ்க் உங்களுக்கு. சோ என்ன ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சில சமயம் வந்து பிசினஸ் ப்ராப்ளம் வரதான் செய்யும். சோ அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து அந்த ஒரு இயர்லயோ இயர் ஆன் இயர்லயோ இல்ல குவார்டர்லயோ படுத்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனி இனிமே வளரவே வளராதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். சோ நம்ம வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ற ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை வந்து மார்க்கெட்ல போடவே போடாதீங்க. அதாவது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து கொண்டு வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நான் வந்து என்னோட எமர்ஜென்சி வரும்போது வெளியில எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் ஆல்வேஸ் தி எமர்ஜென்சி ஃபண்ட் தான் உங்களுக்கு. நீங்க உங்க கையில எக்ஸஸா இருக்கிற லாங் டேர்ம் மணியை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் தான். எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட்னா இப்ப வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ரிஸ்கை வந்து ஜாஸ்தி பண்ணும். அதே மாதிரி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி திடீர்னு இப்ப வந்து அமைதியா இருக்காங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வச்சுக்கோங்களேன். திடீர்னு பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல நாங்க வந்து வார் பண்ண போறோம், இன்னைக்கு நைட்ல இருந்து பாருங்க உலகமே நாங்க திருப்பி தலைக்கீழ போட்டுருவோம் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னுச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ணும்?
இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திடீர் நியூஸால வர மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ரிஸ்கா தான் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ரிஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து மணியை வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியா ஏன் யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற டவுட் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல. ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஏன் யூஎஸ் மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். அமெரிக்கா தும்மினா இந்தியாவுக்கு ஏன்பா ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்ட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து உலகத்திலேயே பிக்கஸ்ட் எக்கானமி. அங்க மக்கள் செலவு பண்றாங்க, பிசினஸ் நடக்குது, வேர்ல்டு எக்கானமி மூவ் ஆகுது. ரெண்டாவது காரணம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐகளை வந்து டெய்லி கம்பேர் பண்ணுவாங்க. யூஎஸ் பாண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்ட்டு எஃப்ஐ வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எங்க ப்ராஃபிட் யூஎஸ் மார்க்கெட்டோட பாண்ட் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னா அங்க வந்து மணி போயிடு. இப்ப கொஞ்ச நாளா இந்தியால நடந்துட்டு இருக்கிறது இதுதான். எஃப்ஐ வந்து டெய்லி செல்லிங் பண்றாங்கல்ல, அதுக்கான ரீசன் வந்து யூஎஸ் பாண்டில் இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் எஃப்ஐ வந்து இங்க இருந்து பணத்தை கொண்டு போய் ரிஸ்க் இல்லாத அந்த யூஎஸ் பாண்டில் கொண்டு போயிட்டு அவங்க வந்து மணியை போடுறாங்க. இங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கான காரணமும் இதுதான். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா டெக்னாலஜி டெக்னாலஜி தான் மூணாவது காரணம். நாஸ்டாக் நல்லா ஏறுனுச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இது எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நீங்க ஒரு டொமினோ பிளாக் தள்ளினீங்க அப்படின்னா அடுத்ததுன்னு எல்லாம் விழும் பாத்தீங்களா? அந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ரியாக்ட் பண்ணும். கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நிஃப்டி ஓப்பனிங் வந்து டவுன் ஆகும். உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட மூவும் இதனால அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் ட்ரேடர்ஸ் வந்து காலையில எழுந்திரிச்சோடனே யூஎஸோட க்ளோசிங் வந்து செக் பண்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படிதான்ப்பா போற அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஃபெட் வந்து யாரு, ஃபெடரல் ரிசர்வ்னா யாரு, அவங்களோட வேலையெல்லாம் என்ன அப்படிங்கிறது, அவங்க பண்ற வேலையினால மார்க்கெட் வந்து தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுது அப்படிங்கிறது. தேர்ட் வந்து கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறது. ஃபோர்த் வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ரிஸ்க் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்தியாவோட மார்க்கெட் வந்து ஏன் யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து இந்தியால இருந்தே எப்படி எல்லாம் நம்ம வந்து யூஎஸ் ஸ்டாக்ல வந்து வாங்கலாம், அதுக்கப்புறம் சில ரூட் எல்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறது வந்து எந்த மெத்தட் யாருக்கு வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ.